பேபி. மன்னனுக்கு கிடைத்த மணிகண்டன். கேரள நாட்டின் இதயத்தைப் போல் அமைந்திருப்பது பந்தல தேசம். இந்த தலத்தில்தான் சுவாமி ஐயப்பன் தனது தவ வாழ்க்கையாய் 12 ஆண்டுகள் வாழவும் யோகிகளுக்கு பல அற்புதங்களை செய்து காட்டவும் தீர்மானித்தார். மேலும் இந்த நாட்டு மன்னர் ராஜசேகரனுக்கு நீண்ட நாட்களாய் பிள்ளைச் செல்வம் இல்லை என்ற குறைவேறு. பந்தள நாட்டில் அரசியாரின் பிறந்த நாள் விழா நடைபெறுகிறது. மன்னர் ராஜசேகரன் பல்வேறு தானங்களை செய்கிறார். மந்திரியாரே, நமது நாட்டு ராஜமாதேவியின் பிறந்தநாள் விழாவை பற்றி ஊர் மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள்? இல்லை என்னும் குணமில்லாத பந்தல மன்னா, நாடெங்கும் உள்ள நம் மக்கள் தாங்களும் தங்களின் சுற்றமும் நீடூழி வாழ வேண்டும் என்று ஆலயங்களுக்கு சென்று தங்கள் பெயரிலும் அரசமா தேவியர் பெயரிலும் வழிபாடுகள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் மன்னா. அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. குடிய உயர்ந்தால் கோல் உயர்வான். மக்கள் மகிழ்ச்சியே மன்னனுக்கும் மகிழ்ச்சி இல்லையா மந்திரியாரே? ஆம் மன்னா, இன்று காலையில் கூட ஒரு விவசாயி மகனை பிரிந்த சோகத்தில் ஆழ்ந்திருந்தான். தங்களது துணைவியாரின் பிறந்தநாள் பரிசாக பொன்னும் பொருளும் அவனுக்கு அளித்தோம். அப்போது அந்த விவசாயி ஒன்று கூறினான் மன்னா. என்ன கூறினான் மந்திரியாரே? எனக்கு வயதான இந்த காலத்தில் சோறு போட பிள்ளை இல்லையே என்று ஏங்கி இருந்தேன். இந்த பந்தல மன்னன் இவ்வளவு பொன்னும் பொருளும் கொடுத்து குடிமக்களை காப்பதை பார்க்கும்போது என்னை வாட்டும் பிள்ளை சோகம் மறைந்து விட்டது. உங்கள் மன்னன் 16 பெற்று தன் குழந்தைகளுடன் பல்லாண்டு வாழ வேண்டும் என்றான் மன்னா. பார்த்தாயா தேவி, உன் பிறந்த நாளுக்கு குடிமக்களின் நல்வாழ்த்து செய்தியை கேட்டாயா? கேட்டேன். அதில் ஒன்று கவனித்தீர்களா? விவசாயியின் பிள்ளையில்லா சோகத்தை நீங்கள் போக்கிவிட்டீர்கள். நமக்கு பிள்ளை இல்லை என்கிற இந்த கவலையை யார் போக்குவார் தேவே? வருந்தற்க ராணி, ஏழையின் சொல் இறைவன் வாக்கிற்கு சமமானது. அந்த ஏழை சொன்னதை கேட்டாயா? நாமும் பல பிள்ளைகளோடு நலமாய் வாழ வேண்டும் என்றுதானே சொன்னான். அவன் வாக்கின்படி இறைவன் உனக்கு பிள்ளைச் செல்வம் அருள்வான். கவலைப்படாதே. நாம் அன்னமிட்டதற்கு ஈடாக அன்பான பிள்ளை ஒன்று இறைவன் நமக்கு அளிப்பான் என்ற நம்பிக்கை எனக்கும் உள்ளது சுவாமி. மந்திரியாரே, நாம் கானக வேட்டைக்கு சென்று வெகு நாட்களாகிவிட்டது. உடனே அதற்கு நம் படைகளை தயார் செய்ய. உத்தரவு மன்னா. பந்தள மன்னன் மந்திரியுடனும் சேனைகளுடனும் வேட்டைக்கு கானகம் செல்கிறான். அப்போது அவன் காதுகளில் குழந்தையின் அழுகுரல் கேட்கிறது. என்ன இது? ஏதோ குழந்தையின் அழுகுரல் போல் கேட்கிறதே. அருகே சென்று பார்ப்போம். ஆஹா, எவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த குழந்தை! எத்தனை அழகான குழந்தையை காட்டில் தனியே விடும் அளவுக்கு கல் நெஞ்சம் படைத்தவர் இந்நாட்டில் இருக்கின்றனரா? இல்லை, இது பிள்ளையில்லா குறை தீர்க்க இறைவன் அளித்த வரம். உண்மைதான் வேந்தே, இது சாதாரண மானுட குழந்தையல்ல. இரு பெரும் சக்திகளின் அழகிய படைப்பு. சர்வ அலங்காரங்களையும் கொண்ட இவனது கழுத்தில் மணியுடன் பிறந்திருப்பதால் மணிகண்டன் என்றே பெயரிட்டு அழைத்து வளர்த்து வருவாய். அறம் வளர்க்க பிறந்தவன் இந்த மணிகண்டன். அவனை வளர்க்கும் உனது பேரும் புகழும் இந்த புவி உள்ள அளவும் நிலைத்திருக்கும். சேனை வீரர்கள் எல்லாம் குரல் கொடுத்தனர். பந்தள அரண்மனையில் ராணியிடம் குழந்தையை காட்டுகிறான் மன்னன். ராணி, இந்த குழந்தையை பார். ராணியின் கையில் குழந்தையை கொடுக்கிறான். நம் குலத்திற்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட சீதனம். இவனை கண்ணும் கருத்துமாக வளர்க்க வேண்டும். புரிந்ததா? இவன் பெயர் மணிகண்டன். நன்றாயிருக்கிறதா? ஆஹா, என் தங்கமே, மணிகண்டன். மணிகண்டன், அழகான பெயர், அழகான பிள்ளை, என் அன்பு பிள்ளை. இனி இவன் இருக்க எனக்கு என்ன கவலை?